ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கோல்டுல ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரி மாடல் அப்டின்னே சொல்லலாம். ஸோ இது யாருக்கு இந்த வீடியோ பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்டின்னா, ஒரு நாளைக்கு 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் எனக்கு கிடைச்சா போதும். 40லேருந்து 50 பிப்ஸ் எனக்கு டிபி இருந்தா போதும். ஸ்கேல்பிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் நான் பேக் டெஸ்ட் பண்ணதுல இன்ட்ராடேவ கம்பேர் பண்ணும்போது ஸ்கேல்பிங்ல நல்லாவே வொர்க் ஆகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்டின்னா, ஆஸ் யூசுவல் ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 2 என்ட்ரி மாடல் இருக்க போது. ஸோ பை என்ட்ரி மாடல், செல் என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பை என்ட்ரி மாடல்ல பை போடலாம், செல் என்ட்ரி மாடல்ல செல் போடலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான காமனா இருக்கக்கூடிய சிம்பிளான 4 to 5 செக்லிஸ்ட் தான். அதாவது 4 to 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்க போது அந்த செக்லிஸ்ட்ல. நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய செக்லிஸ்ட் இருக்கும் பட்சத்துல என்னால கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க முடியல. கொஞ்சம் ஈஸியா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸியா 4 to 5 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் இருக்க போகுது. அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நமக்கு ரியல் டைம் சார்ட்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்துடலாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ கான்செப்ட் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவல் லோ அப்படின்னா என்ன? ஸோ மார்க்கெட் உங்களுக்கு ஒரே இடத்துல, அதாவது இந்த ஜோன் கிட்ட 2 தடவை உங்களுக்கு ட்ரேட் ஆகி போகுதும் பட்சத்தில் அதை ஈக்குவல் லோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் லோ அப்படின்னும் போது இந்த ஜோன் இதுக்கு மேலே மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டை கீழே போக விடாம இது ஒரு நல்ல ஃப்ளோரா ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ்வலாக நம்ம ஈக்குவல் லோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஈக்குவல் ஹை. ஸோ ஈக்குவல் ஹை அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஜோன் கரெக்டாக இந்த ரூஃப் ஜோன் கிட்ட வரும்போது உங்களுக்கு 2 தடவை மார்க்கெட் டாப் ஆயிருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல இருக்கிற பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அதுக்கு மேலே மார்க்கெட்டை மேலே போக விட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஆக்ட் ஆஸ் அ ரூஃப். ஸோ இப்படி தான் ஒரு ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவல் ஹை அண்ட் ஈக்குவல் லோ நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னும் போது, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோன். ஸோ அந்த இடத்துல வரும்போது மார்க்கெட் ஏதோ ஒரு ரியாக்ஷன் குடுக்குது. அதுக்கு மேலேயோ இல்லைனா கீழேயோ போக முடியாம மார்க்கெட்டை அந்த இடத்துல ஒரு டெசிஷன் மேக்கிங் பாயிண்டா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோன், ரைட்டா? ஸோ இதை வச்சு தான் நமக்கு என்ட்ரி மாடல் இருக்க போது. ஸோ பை என்ட்ரி மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பை என்ட்ரி மாடலுக்கான செக்லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் லோ ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ ஈக்குவல் லோ அப்படின்னும் போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லோ, கரெக்டா? ஸோ இந்த லோ கிட்டேயே மார்க்கெட் இன்னொரு தடவை உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ட்ரேட் ஆயிருக்கு. பட் இதுக்கு மேலே மார்க்கெட்டை யாருமே கீழே போக விடலை. ஸோ இது ஒரு வேலிடான ஈக்குவல் லோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் ஈக்குவல் லோ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படி தான் ஒரு ஈக்குவல் லோ இருக்கும். நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈக்குவல் லோ ரீஜியன் தான் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான லிக்விடிட்டி ஜோனா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு ரியாக்ஷன் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோன். ஸோ லிக்விடிட்டி ஜோனை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட 2வது செக்லிஸ்ட். ரொம்பவே ஈஸி. ஈக்குவல் லோ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோனா ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட 3rd செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட லிக்விடிட்டி ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரீஜன் கிட்ட ஒரு ஸ்வீப் கொடுக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த லிக்விடிட்டி ஜோன் கிட்ட வரும்போது மார்க்கெட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஜோனுக்கு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு மார்க்கெட்டோட கேண்டில் எங்க க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்டான லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ஸோ நம்மளோட 3வது செக்லிஸ்ட் என்ன அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப்பை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட 4வது செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ஏன் மார்க்கெட் இவ்வளோ நேரம் மேலே போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கீழே வருது, லிக்விடிட்டியை கூட ஒரு ஸ்வீப் கொடுக்குது அப்படின்னா
மார்க்கெட் எப்போதுமே ஒரு இம்பேலன்ஸ் மூவ் போகும் பட்சத்துல, மார்க்கெட்ல வந்து ஒரு இம்பேலன்ஸ் மூவ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எஃப்விஜி இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ஃபேர் வேல்யூ கேப். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நெறைய இடத்துல நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப், அதாவது இந்த மாதிரி இன்டர்னலா இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ மார்க்கெட் ஃபில் பண்ணாம எப்போதுமே போகாது. ஸோ அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த லிக்விடிட்டிய கூட ஸ்வீப் பண்ணிட்டு, இந்த எஃப்விஜி வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ எஃப்விஜி அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த செகண்ட் கேண்டில், இது வந்து தேர்ட் கேண்டில். கரெக்ட்டா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், தேர்ட் கேண்டிலுக்கும் நடுவுல இருக்க கேப்ப தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபேர் வேல்யூ கேப், எஃப்விஜி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் அப்ப ஏன் இவ்வளோ நேரம் கீழ வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட எஃப்விஜிய ஃபில் பண்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல கரெக்ட்டா வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் குடுத்துட்டு நமக்கு எஃப்விஜிலயும் டேப் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிள். 4 செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் லோ வந்து கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்து டிரா பண்ணீங்க. அதுக்கப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப்புக்காக வெயிட் பண்ணிட்டு, ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு எஃப்விஜில டேப் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பை என்ட்ரி மாடல்ல இருக்கக்கூடிய 4 சிம்பிளான செக்லிஸ்ட். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். அப்ப எனக்கு எப்ப என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு எஃப்விஜிய டேப் பண்ணிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ட்ரி தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடலாம். ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னும்போது, மார்க்கெட் இனிமேட்டு மேல போகணும் அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து உங்களுக்கு ஒரு பை கேண்டில் வந்து இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து பை கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. ஸோ ஒன்ஸ் நீங்க என்ட்ரி போட்ட பிறகு கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேல தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த என்ட்ரி மாடல். ரொம்பவே சிம்பிள். 4 செக்லிஸ்ட் தான். ஸோ பை என்ட்ரி மாடல் ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க செல் என்ட்ரி மாடல் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ செல் என்ட்ரி மாடல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈக்குவல் ஹை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஈக்குவல் ஹை. பிகாஸ் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு, மறுபடியும் அதே இடத்துல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. பட் ட்ரேட் ஆனது வந்து என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு மேல மார்க்கெட்ட மேல போக விடல. ஸோ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஈக்குவல் ஹை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் வந்து ஈக்குவல் ஹைய கண்டுபிடிச்சிட்ட பிறகு லிக்விடிட்டி ஜோன் வந்து டிரா பண்ணணும். ஸோ லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னும்போது இந்த கிரீன் கலர் ஏரியா தான் வந்து உங்களுக்கு வேலிடான லிக்விடிட்டி ஜோன். நம்மளோட 2வது செக்லிஸ்ட் வேலிடான லிக்விடிட்டி ஜோன் கண்டுபிடிக்கிறது. ரைட். ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம 3வது செக்லிஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இவ்வளோ நேரம் கீழ போயிட்டு, ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஈக்குவல் ஹைய மார்க் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த லிக்விடிட்டி ஜோனையே டேப் பண்ண வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வரும். ஏன் இந்த இடத்துல வந்து நமக்கு லிக்விடிட்டி ஜோன் வந்து நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த மாரி இந்த இடத்துல ஒரு எஃப்விஜி இருக்கு. நோட், எப்போதுமே வந்து மார்க்கெட்ல இன்டர்னலா இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் மூவ், அந்த ஆர்டர்ஸ ஃபில் பண்ணாம கண்டிப்பா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆகாது. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எஃப்விஜி இருக்கோ, மோர் ஆர் லெஸ் கண்டிப்பா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு தான் போகும். ஸோ எதுக்கு இந்த லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு பின்னாடி போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இந்த எஃப்விஜிய ஃபில் பண்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரைட். ஸோ அப்ப நமக்கு எப்ப என்ட்ரி? சேம். நீங்க வந்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தாராளமா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரி வந்து போடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து செல் என்ட்ரி மக்களே. ஸோ இப்படி தான் உங்களுக்கு 1:2ல பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி இந்த ஸ்ட்ராட்டஜி. பிகாஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவே சிம்பிள். நெறைய பேர் எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நெறைய செக்லிஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களால வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 4 தான். ஒண்ணு ஈக்குவல் ஹை இல்லன்னா ஈக்குவல் லோ கண்டுபிடிப்பீங்க. அந்த ஜோன லிக்விடிட்டி ஜோனா மார்க் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டி ஜோன மார்க்கெட் டேப் பண்ணி ஒரு ஸ்வீப் குடுக்கும் பட்சத்துல, அந்த ஸ்வீப் ஏன் நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, அங்க ஒரு வேலிடான எஃப்விஜி இருக்கும் பட்சத்துல, பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி மக்களே. ஸோ வாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து நம்மளோட ரியல் டைம் சார்ட்ல வொர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நான் எடுத்திருக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, XAU USD. பிகாஸ் இந்த என்ட்ரி மாடல் உங்களுக்கு கோல்டுல பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ வந்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 3 மினிட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் 3 மினிட்ஸ்ல எனக்கு பெர்ஃபெக்ட்டான என்ட்ரி மாடல் வந்து கிடைச்சது. ஸோ அதனால தான் மேபி நீங்க அது 1 மினிட்ல கூட இந்த என்ட்ரி மாடல் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகும். முக்கியமா ஸ்கேல்பர்ஸ்க்கு நல்ல என்ட்ரி மாடல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ல வந்து இன்னொரு விஷயம், நம்ம செக்லிஸ்ட்ல பார்க்குற மாரியே தான் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு அச்சு வச்ச அசல் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஸோ அங்க வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா எப்படி இருக்குன்றதுனால தான் நான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளே வந்து காமிக்கிறேன். பிகாஸ் நீங்க இப்போ புக் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா, புக்ல வந்து கேண்டில் எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கோ அதே மாரி தான் உங்களுக்கு
சார்ட்லயும் இருக்குமானா கிடையாது. ஸோ பட் செக்லிஸ்ட் வைஸ்ல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் ரியல் டைம் மார்க்கெட்ல நம்ம எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஈக்குவல் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா இந்த இடம் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவல் லோ. ஸோ கண்டிப்பா இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவல் லோ அப்படின்னு வந்து மார்க் பண்ணிருங்க. ஸோ இதான் வந்து உங்களோட ஈக்குவல் லோ. ஸோ இத கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர். ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட்ல ஈக்குவல் லோ வந்து மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணோம் அப்படின்னா, லிக்விடிட்டி ஜோன். கரெக்ட்டா? ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோனா வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். எக்ஸாக்ட்டா வந்து இந்த இடம். ஸோ இத வந்து நான் கொஞ்சம் டேப் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ஜோன வந்து ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் லெட் மீ சேஞ்ச் கலர். உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான லிக்விடிட்டி ஜோன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நெறைய பேரு இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட்ட ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் லிக்விடிட்டி ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்ல லிக்விடிட்டி ஜோன் மார்க் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்கணும் அப்படின்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடக்கணும். ஸோ நம்ம வந்து லைக் நம்ம சார்ட்ல பார்க்கறதுக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து ஒரே ஒரு கேண்டில்ல நடக்கிற மாரி பார்த்திருப்போம். பட் ரியல் டைம்ல வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இப்படி கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்போதுமே புக் மாடல் மாரியே தான் வந்து நம்மளோட சார்ட்டும் வொர்க் ஆகும்னு கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் அந்த மாரி தான் வந்து வொர்க் ஆகும். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட் படி இந்த இடத்துல ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு வேலிடான லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இது வந்து நம்மளோட லிக்விடிட்டி ஜோன். இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்வீப் வந்து குடுத்திருக்கு. ரைட்டா? ஸோ இது இவ்வளோ தூரம் இங்க வரையும் வந்துட்டு, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து குடுத்திருக்கு. ஸோ அப்ப தாராளமா இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிருங்க. ஓகே. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து நடந்துருச்சு. நம்மளோட 3வது செக்லிஸ்ட் முடிஞ்சுது. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப். யூசுவலா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து என்னோட ஈக்குவல் லோ அதாவது இந்த லிக்விடிட்டி ஜோன மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படின்னா, நான் வந்து பை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் அந்த மைண்ட் செட்க்கு வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வருவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாரி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. ஸோ இப்படி போயிட்டு, மார்க்கெட் இப்படி வந்துட்டு, இங்க வந்துட்டு கரெக்ட்டா இந்த ஜோன் கிட்ட வந்துட்டு, மறுபடியும் மேல போயிருக்கா. ஸோ அதே மென்டாலிட்டில லைக் ரீட்டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து இப்படி ஃப்ளோ ஆயிட்டு, மறுபடியும் என்னோட லிக்விடிட்டி ஜோன் கிட்ட மார்க்கெட் வரும் பட்சத்துல, எனக்கு வந்து மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ரைட்டா? ஸோ இங்க வந்து ஒரு ரீட்டெய்லருக்கு ஒரு ட்ராப் இருக்கு. என்ன ட்ராப் அப்படின்னா, ஓகே இத வந்து நான் உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ட்ராப் அப்படின்னா, ஏர்லியா வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, பை வந்து போட்டுடுவாங்க. ஸோ ஏர்லியா பை போடுறாங்க பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எஸ்எல்ல கண்டிப்பா இந்த இடத்துக்கிட்ட, இந்த ஜோன் கிட்ட தான் கண்டிப்பா வச்சாகணும். கரெக்ட்டா? ஸோ இந்த இடத்துல இந்த மாரி எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வச்சாகணும். அண்ட் அவங்க வந்து 1:2 இல்லன்னா 1:3க்கு கூட வெயிட் பண்ணட்டும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்போ 1:2க்கு வந்து வெயிட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கான ட்ராப். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் வந்து இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேண்டில்ல என்ட்ரி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இல்ல இந்த பை கேண்டில பார்த்துட்டே என்ட்ரி போடுறான்னு வச்சுக்கோங்க. மேபி இது 2மே உங்களுக்கு செல் கேண்டிலா இருக்கனால நீங்க வெயிட் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பை கேண்டில் ஸ்ட்ராங்கான பை கேண்டில் வச்சு நீங்க என்ட்ரி போட்டுறீங்கன்னு வைங்களேன். ஸோ அவன் என்ன யோசிப்பான்னா, இனிமேட் மார்க்கெட் மேல போகும்னு நினைப்பான். பட் ஆனா எக்ஸாக்ட்டா அவனோட எஸ்எல்ல வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போயிருக்கும். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நம்ம இப்ப பார்த்தோம்ல அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ரீசன். ஸோ இந்த இடத்துலயே நீங்க இந்த பை கேண்டில்க்கு ஏத்த மாரி என்ட்ரி போட்டிருந்தாலும், உங்களுக்கு உங்களோட எஸ்எல்ல டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போயிருக்கு. ஸோ உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். எப்ப பார்த்தாலும் நான் என்ட்ரி போட்டேன் அப்படின்னா, எனக்கு எஸ்எல்ல ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் போகுது. மேபி நீங்க மேனுவலா எஸ்எல் வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, மேபி நீங்க வந்து தப்பிச்சிரலாம். பட் ஸ்டில் நெறைய பேர் மேனுவலா ஹேண்டில் பண்ண மாட்டோம். பிகாஸ் அது வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது அப்படின்றதுனால, கண்டிப்பா எஸ்எல் அண்ட் டிபி செட் பண்ணிட்டு தான் நீங்க என்ட்ரியே போடுவீங்க அப்படின்னும் பட்சத்துல, என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ட்ரேட் வந்து குளோஸ் ஆயிடும். பட் கரெக்ட்டா அந்த இடத்துல மார்க்கெட் வந்து குளோஸ் கூட வச்சிருக்காது. ஜஸ்ட் ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு உங்களோட ட்ரேட் குளோஸ் ஆயிடும். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரீட்டெயில் ட்ரேடருக்கான ட்ராப். மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்ல தான் வந்து ரீட்டெயில் ட்ரேடர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டு
டிபி போகுது அப்படின்ற ஒரு சினாரியோ. ஸோ அப்ப இதுக்கு பின்னாடி ஏன் வந்து மார்க்கெட் இங்க வந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அதுக்கு தான் நமக்கு எக்ஸாக்ட்டான ரீசன் நம்மளோட செக்லிஸ்ட்ல பார்த்த மாதிரி, இந்த இடம் எக்ஸாக்ட்டா இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஒரு வேலிடான எஃப்விஜி. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டேப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நான் வந்து கலரும் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு எஃப்விஜி கரெக்ட்டா. ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு? எதுக்காக லிக்விடிட்டி ஸ்வீப் வந்துச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது, நமக்கு இந்த இடத்துல ஒரு எஃப்விஜி இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் சத்தியமா தெரியாது. இது எல்லாமே உங்களுக்கு ஐசிடி அண்ட் எஸ்எம்சி கான்செப்ட்ல மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ தட்ஸ் த ரீசன் நம்ம எப்போதுமே வந்து ஃபோக்கஸ் பண்றது அப்படின்னு வந்து ஐசிடி கான்செப்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி இருக்கும் பட்சத்துல பிரைஸ் ஆக்ஷன்ல இப்போ என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓகே மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிச்சு. இதுக்கு மேல போயிரும். அந்த மாரிலாம் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் ஆனா அது ஆக்சுவல் கிடையாது. ஏன் மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுச்சு அப்படின்னு நீங்க அத டிக் டீப் பண்ணும்போது தான் இங்க ஒரு வேலிடான எஃப்விஜி இருந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மார்க்கெட்ல எப்போதுமே உங்களுக்கு வந்து இந்த மாரி ஆர்டர்ஸ ஃபில் பண்ணாம மார்க்கெட் மூவ் ஆகாது. ஸோ இன்டர்னல் ஆர்டர்ஸ் பெண்டிங்ல விட்டு மார்க்கெட் எப்போதுமே மேல போகாது அப்படின்ற பட்சத்துல இந்த எஃப்விஜிய ஃபில் பண்ண மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து கீழ வந்தோனே எஃப்விஜி வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஃபில் ஆயிடுச்சு இந்த கேண்டில்லே. ரைட்டா? ஸோ இந்த கேண்டில்லே உங்களுக்கு வந்து எஃப்விஜி வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஒரு வேலிடான ஒரு பை கேண்டில் வரும் பட்சத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு வேலிடான பை கேண்டில் வந்திருக்கு. அதே மாரி இங்கேயும் உங்களுக்கு ஒரு வேலிடான பை கேண்டில் இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு 50% ஆஃப் எஃப்விஜிய டேப் பண்ணும் வர வெயிட் பண்ணுங்க. ஸோ 50% அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நீங்க எது வரையும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஃபிப் எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்படி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 50% ஆஃப் எஃப்விஜி. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 50% ஆஃப் எஃப்விஜி கிட்ட மார்க்கெட் வரும் பட்சத்துல உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி வந்து போடலாம் மக்களே. ஸோ 50% ஆஃப் எஃப்விஜி அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன். கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பை கேண்டிலா இருக்கும் பட்சத்துல, பெர்ஃபெக்ட்டா இந்த இடத்துல நீங்க வந்து லாங் போடலாம். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து லாங் போடலாம். அண்ட் 1:2 வந்து நீங்க தாராளமா செட் பண்ணலாம். அண்ட் டிபியோட எஸ்எல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்எல் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஒரு மைனரான லோவ வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இத வந்து நீங்க வந்து எஸ்எல்லா வச்சுக்கோங்க. எப்போதுமே எஃப்விஜிக்கு கீழ இருக்க மாரி வச்சுக்கோங்க. அண்ட் டிபி வந்து நான் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன சொல்வேன் அப்படின்னா, 1:2 இல்லன்னா 1:2.5 வந்து நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா நமக்கு 1:2.5 ரொம்ப சீக்கிரமாவே நமக்கு வந்து டேப் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ இப்படி தான் வந்து இந்த என்ட்ரி மாடல் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து குடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரைட் மக்களே. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட காமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோல்டுல ஸ்கேல்பிங் என்ட்ரி லைவ்ல டெய்லியுமே நம்ம என்ட்ரிஸ் வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ தாராளமா நீங்க நம்மளோட டிஸ்கார்ட் கம்யூனிட்டி லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க லைவையும் டெய்லியும் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டான ஸ்னைப்பர் என்ட்ரி வந்து டெய்லியும் வி ஆர் கிவிங் இன் லைவ். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.